எத்தனையோ குருமார்களுக்கு அண்மையிலேயே சர்வமடையர்கள் சகல காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். கடைசி வரை ஞானம் அடைவதற்கான சிறிய சொட்டு கூட அவரிடத்தில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஏன் அது அடையல? அவங்களுக்கு அந்த விழிப்பு இல்லை. இங்க என்ன பண்றார் குரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எப்படி நடந்துக்கிறார், அவரை படிக்கணும். நல்ல கவனிங்க, அவருடைய புஸ்தகங்களை படிப்பதால் பயன் இல்லை, அவரை படிக்கணும். ஒரு ஞானி, ஜென் ஞானி, அவரு வேற ஒரு மதத்தை சார்ந்த மத போதகர், மத பிரச்சாரகர் அவர்கிட்ட போய் தன்னுடைய மதத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டார். நான் உங்க மதத்துக்கு வந்து எங்க மதத்தை பத்தி உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன், வரலாமா அப்படி வர சொல்லு வா அப்படின்னார். அவர் உடனே என்ன பண்ணார், அவருடைய மதத்தினுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டாரு. அந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போய் இப்படி திறந்து வச்சாரு. திறந்து வச்சு அப்படியே ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சார். நிறுத்தினார். இதான் ஏற்கனவே அந்த புஸ்தகத்தில் இருக்கு. புஸ்தகத்தை மூடி வச்சிட்டு உன்னால ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லு. அந்த புஸ்தகத்தை மூடி வச்சிட்டு ஏதாவது உன்னால சொல்ல முடியும்னா சொல்லு. அதை விட முக்கியம், யாரோ சொன்னதை சொல்லாதே, நீயாக உன் மதத்தில் என்ன அடைந்தாய் என்பதை சொல். இந்த ஒரு டெஸ்ட் சார், ஆசிட் டெஸ்ட் சார். நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் தவறு இல்லை. நீங்களாக அந்த மதத்தில் இருந்து என்ன அடைந்தீர்கள், உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்பது முக்கியம் அல்ல, நீங்களாக என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான சோதனை. ஏன்னா புத்தகத்தை படிக்கிறது மூலமாக நம்ம ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. போதி தர்மா அப்படிங்கிறவர் புத்தருடைய 8th ஆர்டர்ல வந்தவர். போதி தர்மா தான் புத்தருக்கு நிகராக வந்த மிகப்பெரிய ஞானி புத்தருடைய பாரம்பரியத்தில். அவருக்கு அப்புறம் வந்த எல்லாரும் வீக்கா போயிட்டாங்க. அதாவது ஈக்குவலன்ட் புத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க போதி தர்மா தான் கடைசியா வந்தவர். போதி தர்மற்ற ஒருத்தர் அங்கேருந்து வந்து ஒரு புஸ்தகத்தை கையில கொடுத்துட்டு, இது ஏதோ புத்தர் சொன்னதுன்னு சொல்றாங்களே, இதை நீங்க எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு. போதி தர்மர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த புத்தகத்தை கிழித்து எறி. ஐயோ, அது புத்தருடைய புத்தகம். நிறுத்து. இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு உனக்கு ஞானத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு உனக்கு ஞானத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் போதி தர்மன் அவசியம் இல்லை. போதி தர்மன் உனக்கு ஞானத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த புத்தகம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த காலத்திலும் ஸ்கிரிப்சர்ஸ் ஒருவருக்கு ஞானத்தை ஏற்படுத்த முடியாது. குருதான் ஒருவருக்கு ஞானத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்சர் அவர் எப்படி வேணாலும் கையாளலாம், இன்டர்பிரேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த வேத புஸ்தகம் உங்களை காப்பாற்ற போறது இல்லை. ஆனா அந்த குரு அதை எப்படி உனக்குள்ள ஏற்படுத்த போகிறான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு எதுக்காக நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், வாசித்து காணோனாதது கடவுளை படிப்பின் மூலம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எந்த மதத்தினுடைய எந்த டெக்ஸ்ட் புக் வேணா நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, புரியுற மாதிரி தோணுமே ஒழிய புரியாது. இதோட பெரிய கொடுமை, ரொம்ப புத்தகத்தை தேடி தேடி படிச்சா ஒரு உண்மை தெரியும், என்ன படிக்கிறது வேஸ்ட். அதனால தான் பல பேர் ஆரம்பத்திலேயே அதை தொடரதே கிடையாது. ஆனா ஆரம்பத்தில் அப்படி பண்ணக்கூடாது. படிக்கிறது வேஸ்ட்னு முடிவு பண்ணணும்னா கூட படிச்சுட்டு தான் சொல்லணும். படிக்காம எப்படி சொல்றது? சார் இந்த பணத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னாலே ஒரு 10 கோடி சம்பாதிச்சிருக்கணும். 10 கோடி சம்பாதிக்காம இந்த பணத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா? படிச்சுட்டு தான் ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். படிக்காம ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? டயோஜனிஸ் நாயோட உட்கார்ந்து இருக்கிறாரு. அலெக்சாண்டர் வர்றேன், அலெக்சாண்டர் 5 கண்டத்தையும் ஜெயிச்சு நான் வெளியில போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா சரி சரி 5 கண்டத்தை ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ண போறேன்னாரு. 5 கண்டத்தை ஜெயிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? ஓய்வெடுக்க போகிறேன். ஓய்வெடுக்க. டயோஜனிஸுக்கு குறும்பு. இந்த நாயை பார்த்தாரு, இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற அப்படின்னு. இந்த நாய் பரிதாபமா அவர் எப்படி பார்த்தது, நம்ம இப்ப ரெஸ்ட் தானே எடுக்கிறோம், நம்ம ஓய்வு தானே எடுக்கிறோம், நம்ம 5 கட்டத்தை ஜெயிச்சோம். இப்ப என்ன உளறா, ஜெயிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நாம எவ்வளவு ஓய்வா இருக்கிறோம், இப்ப 5 கட்டத்தை ஜெயிச்சுட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றானே, நம்ப முடியுது? யாரு நாய்கிட்ட கேட்கிறாரு இவ்வளவு. அவங்க அலெக்சாண்டர் ஒரு வார்த்தை சொன்னா, நான் அலெக்சாண்டரா இல்லைன்னா டயோஜனிஸா இருக்க தயாரா இருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், நான் அலெக்சாண்டரா இருந்து தொலைக்கிறேன்னு. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் இருந்தாலும் எங்கிருந்தோ ஒரு ஞானத்தை இரவலா பெற முடியாது, தானா அடைஞ்சாதான் உண்டு. ஒரு வார்த்தை சார் திருப்புகள்ல, இந்த ஒரு வார்த்தைக்கு உட்காந்து திருப்பி 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 நம்ம யோசிச்சோம்னா நம்ம எவ்வளவு காலமா எவ்வளோத்தையோ படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். வாசித்து காணோனாதது. இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், ஜேகே. அந்த ஜேகே 40 வருஷத்துக்கு மேல மேடையில் பேசியிருக்காரு.
அவர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்வாரு, எல்லாத்துக்கும் இதை அடைவதற்கு என்ன வழின்னு என்கிட்ட கேட்காதீங்க என்பது. ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இதில் புரிதல் மட்டுமே அவசியம், உணர்தல் மட்டுமே அவசியம், இதற்கு எந்த வழிமுறைகளும் இல்லை, என்னிடத்தில் வழிமுறைகளை கேட்காதீர்கள் அப்படிம்பார். ஆனா அவர் சொற்பொழிவு முடிஞ்சு கொஸ்டின் ஆன்சர் புத்தகத்தில் வந்திருக்கு. அவர் முடிச்ச உடனே ஒரு பையன் எந்திரிச்சு இதை எப்படி அடைவதுன்னு தான் கேட்கிறான். அவரு 45 வருஷமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கூட வந்தவனும் 45 வருஷமா அதே கேட்கிறான். எவ்வளவு கொடுமை! அந்த புரிதல்ங்கிறது சிஷ்யங்கிட்ட நடக்கணுமே ஒழிய ஒரு குரு சொல்லி கொடுத்துட முடியுமா? அவங்களா உணர வேண்டியது. வாசித்து காணோனாதது. சார் அப்போ பூசை பண்ணிட்டா புரிஞ்சிருமா அப்படின்னா, பூசித்து கூடனாதது. ஒரு நாஸ்திகன் கூட சொல்ல முடியாது சார். ஒரு நாஸ்திகன் கூட தைரியமா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. பூஜை பண்ணி எப்படா சாமியை கண்டுபிடிப்ப? யார் கேட்கிறா? அருணகிரிநாதர் கேட்கிறார். பூசித்து கூடனாதது. மன்னிக்கணும், அதுக்கான பக்தி இயக்கத்தையே எதிர்த்து பேசுறது அர்த்தம் இல்லை. நீங்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கிற வரை பூஜை இருக்கும். இந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கிற வரை பூஜை இருக்கும். பூஜிக்கிறவன் இருப்பான், பூஜிக்கப்படுகிற தேவதை இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எந்த கணத்தில் பூஜிக்கிற மந்திரம், பூஜிக்கிற தேவதை, பூஜிக்கிறவன் என்ற மூன்றும் இல்லாமல் ஒன்றாக போகிறதோ அப்போதுதான் பூஜை கூடியதாக அடையாளம். ஆனால் நாம் நடத்துகிற பூஜையில் பூஜிக்கிற தேவதை தனியாக இருக்கிறது, பூஜிக்கப்படுகிற பொருள் தனியாக இருக்கிறது, பூஜிக்கிற மந்திரம் தனியாக இருக்கிறது, பூஜிக்கிறவன் தனியாக இருக்கிறான். எனவே பூஜை பூஜ்ஜியமாக போய்விடுகிறது. ஆனால் பூஜ்ஜியம் உண்மையாகவே ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த பூசிக்கிறவன் பூசிக்கப்படுகிற பரம்பொருளோடு கரைந்து விட வேண்டும். பூசித்து கூட ஒண்ணாதது. ஒரு நாஸ்திகன் கூட சொல்ல மாட்டார் சார். அதான் பாடுறார். வாசித்து காணோதானது, பூசித்து கூடோனாதது, வாய் விட்டு பேசோனாதது. இதை வாயால சொல்லிட முடியுமா? இறைவன் உயிர் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வாயால சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நாஸ்திகர்கள்லாம் வெக்கப்படுற மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதுங்க சார். எதுக்கு? அதை படிச்சு கடவுள் உண்டுன்னு அவங்க ஏத்துக்கணும். ஏன்? அது நம்பவே இல்லையா? இந்த ஒரு நாஸ்திகன் நிக்க வச்சு தர்க்கம் பண்ணி ஆஸ்திகனா மாத்திரலான்னு மட்டும் கனவே காணாதீங்க. முதல் விஷயம், அது நமக்கு வேண்டாத வேலை. 2, அது சாத்தியம் இல்லை. நீங்க தர்க்கத்தை சரியா பண்ணா கூட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாஸ்திகன் ஆஸ்திகனா மாறிடுவான், ஆஸ்திகன் நாஸ்திகனா மாறிடுவான். அப்பவும் கடவுள் கணக்குல ஒரு நாஸ்திகன் ஆஸ்திகன் பூமியில கரெக்டா இருப்பாங்க. அவர் போட்ட கணக்கு தப்பவே தப்பாது, சரியா தான் இருக்கும். ஏன்னா இது அனுபவத்தில் உணர வேண்டிய ஒன்றே ஒழிய பிற தர்க்கத்தின் மூலம் எடுத்துரைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அல்ல. இந்த தர்க்கம்ங்கிற லாஜிக்கை சார் அருணகிரிநாதர் திட்டுறார். தர்க்க சமன் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காழி மறையோர். ஞானசம்பந்தர் தர்க்கத்தின் மூலமாக ஜெயிக்கலாம் என்று வந்த சமணர்களை ஒரு வித்தியாசமான ஆற்றலாலே ஜெயித்து காண்பித்தார். எப்படி சார் ஜெயிச்சார் அவரு? எங்கேயாவது லாஜிக்கல் ஆர்கியூ பண்ணியா ஜெயிச்சாரு சம்பந்தர்? அந்த ஏடு எழுத்துக்கிட்டு வந்துருது பத்தியாடான்னு. சோ இது விளக்கப்பட முடியாதது, அபூர்வமானது. இது ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவமானது. இதை வெறும் லாஜிக்கல் எல்லாம் விளக்கி சொல்ல முடியாது. தர்க்க சமன் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காழி மறையோனே. லவோட்ஸ் அப்படிங்கிறவர் சீன தேசத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி. அந்த லவோட்ஸ் தர்க்கத்தை எதிர்த்து ஒரு கருத்து சொல்றார். அதாவது லாஜிக்கல் ஆர்குமெண்ட் மூலமா சில விஷயங்களை புரிய வச்சிட முடியாதா அப்படின்னா, லாஜிக்ங்கிறதே முட்டாள்தனம். கொஞ்சம் சிரமமான விஷயம். லாஜிக் எப்படி முட்டாள்தனம் ஆகும்? அதுக்கு ஒரு கதை சொல்றார் பாருங்க. அவர் ஒரு சம்பவம் சொல்றார். ஒரு பெரும் பணக்காரர், பயங்கரமான கோடீஸ்வரர். அவர் என்னமோ கடலுக்குள்ள போனார். ஏதோ சந்தர்ப்பத்தில் கடல்ல உள்ள செத்து போயிட்டார். அங்க மீன் பிடிக்கிறவன்லாம் உள்ள போய் அவரை எடுத்துட்டு மீன் பிடிக்கிற குடிசையில கொண்டாந்து அவங்க குடிசையில போட்டார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், கடலுக்குள்ள போனவர் செத்து போயிட்டார்ன்ற விவரம் தெரிஞ்சது. அவருடைய உறவுக்காரெல்லாம் வந்தான், அந்த உடம்ப கொடு அப்படின்னா. உடம்ப கொடு. இவெல்லாம் கேட்டான், உடம்ப நான் தர்றேன், நான் தானே கடலுக்குள்ளேருந்து காப்பாற்றி கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன், எனக்கு நீ என்ன காசு கொடுக்குறேன்னு. இந்த பணக்காரருடைய வாரிசுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அவன் சொன்னா, வட உனக்கு என்னடா காசு கொடுக்கறது, நாங்கள் போய் ஒரு வக்கீலை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு வக்கீலை போய் பார்த்தேன். அந்த வக்கீல் சொன்னார், முதல்ல ஃபீஸை கீழே வச்சிருங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்பெல்லாம் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு பேசுகிற வக்கீல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்டார்ட் இப்படி ஆன் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மால் பேசிய கொண்டுடுவான்.
அதனால ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு பேசுற வக்கீல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு மினிட்ஸுக்கு இவ்வளவு பில்லு அப்படின்னு. வாட்ச் ஆன் பண்ணா கேஸ் சொல்லுங்க. இது மாதிரி எங்க பணக்காரரு, எங்க உறவுக்காரரு கடல்ல போய் செத்துக்கிட்டாரு, மீனவர்கள்லாம் உடம்பை எடுத்து வச்சு தரமாட்டேங்கிறாங்க, இப்போ என்ன பண்ணலாம், அவன் நிறைய காசு கேட்குறாங்க அப்படின்னு இவர் சொன்னார். 10 காசு கொடுக்காது. ஏன்? அவன் இந்த உடம்பை வச்சு என்ன பண்ண போறான்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் தூக்கி ஒரு நாள் வெளியே போட போறான். நீங்க ஒரு நாள் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை 2ஆம் நாள் பண்ணிட்டு போங்க. இல்ல 2ஆம் நாள் இல்லையா 3ஆம் நாள் பண்ணிட்டு போங்க. ஒரு வாரத்துக்கு மேல அவனால உள்ள வச்சிருக்க முடியாது. அந்த நாத்தை நாரும் அவன் வச்சுக்க மாட்டான். கண்டிப்பா குப்பத்துல தூக்கி போடுவான். அப்புறம் எடுத்துக்கிட்டு வந்து செய்யலாம். பீஸை கட்டிட்டீங்களா, போயிட்டு வாங்க. இவங்க யாரும் போல, குடிச்ச பக்கமே போல. அவன் பயந்துட்டான். ஒரு பணத்தை எவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்கிறது? ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. எதுக்கு நாம இந்த ஊர்ல ஒரு பிரபலமான வக்கீல பார்ப்போம்னு இவங்கிட்டே வந்தான். ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணலாம். கேஸ் என்ன சொல்லுங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு உடம்பு எடுத்து வச்சிருக்கிறோம், காசு கேட்டால் அவன் தரமாட்டேங்கிறான், வரவும் மாட்டேங்கிறான். எவ்வளவு நாள் ஆனாலும் கொடுக்காதீங்க. ஏன்? இந்த உடம்பு இல்லாம காரியம் பண்ண முடியாது, காரியம் பண்ணாட்டி சொத்து வராது. என்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட காசு கொடுத்துதான் இந்த உடம்ப அவங்க வாங்கித்தான் ஆகணும். போயிட்டாங்க. இப்ப இந்த லாஜிக் எப்படி சார் எண்ட் ஆகும்? இவனுக்கும் லாஜிக்கலா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அவனுக்கும் லாஜிக்கலா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இங்க எங்கேயாவது செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தா தெரியும். இந்த புருஷ பொண்டாட்டி சண்டையில கூட பல பேர் லாஜிக் பேசிக்கிட்டே இருப்பா. கிறுக்கு பையன். எந்த கணவன் மனைவி சண்டையும் தர்க்க சாஸ்திரத்தோட துணையோட தேக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உங்கள் அன்பை அதிகப்படுத்தி கையை இறுக்கி பிடியுங்கள், எந்த சண்டைகளும் உடனடியாக காணாமல் போய்விடும். அன்பின் மூலம்தான் சண்டைகளை தீர்க்க முடியுமே ஒழிய தர்க்க நியாய விவாதங்கள் மூலமாக சண்டைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லைஃப் அவ்வளவு லாஜிக்கலான அப்ரோச்ல ஒர்க் அவுட்டே ஆகாது. பல சந்தர்ப்பத்தில் நீங்க பேசுற இந்த விஷயங்கள்லாம் எடுபடாது. ரொம்ப நுட்பமான பகுதிக்கு போக போக இந்த சிக்கல் வருது. வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனாதது. உங்க வாயாலெல்லாம் விளக்கி இதை சொல்லிவிடவே முடியாது. இதுக்கு அடுத்தது விந்து நாத ஓசைக்கு தூரமானது. இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா நீங்க? அது என்ன விந்து நாத ஓசை? விந்து நாத ஓசைக்கு தூரமானது. இதெல்லாம் நம்ம சாதாரண புத்தகத்தில் படிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாத விஷயம். நம்முடைய பிறவி நிகழுது இல்லையா? சில விஷயங்கள் மேடையில் சொல்றதுக்கு தயங்குவாங்க. இப்போ எனக்கு அந்த வயசு போயிடுச்சு, நானா முடிவு பண்ணிட்டேன். சில விஷயத்தை சொல்லி தகப்பனாருடைய உடம்பிலேருந்து தாயாருடைய கருவை நோக்கி போகிற விந்து அணு இருக்கு இல்லையா, அது உள்ள நுழையிற போது, அந்த சினை முட்டையில நுழையிற போது ஒரு பெரிய சவுண்ட் எழுப்போம். சரியான விளக்கம் சொல்றதா இருந்தா, காத்தாடி விடுற போது நீங்க காத்தாடி சுண்டு சொன்னா ஒரு சவுண்டு வரும். ஒரு சவுண்ட், வித்தியாசமான சவுண்ட். அதுக்கு அடுத்தாப்புல ஒன்று சொல்லணும்னா, இந்த பாஷ் ட்ரில்லர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கான்கிரீட் சுவத்தில் நீங்க ட்ரில்லர்ல ஓட்ட போட்டா அது சுழல்ற போது ஒரு சவுண்டு வரும். அது மாதிரி காற்றில் சுழற்சி ஏற்படுகிற போது ஒரு சவுண்டு வருது. தகப்பன் உடம்பிலிருந்து புறப்படுகிற விந்து அணு சுழலுகிற போது ஒரு சவுண்டு வருது. அந்த விந்து ஒன்று. அந்த விந்து எழுப்புகிற ஒலிக்கு பெயர் நாதம். எல்லாம் நாத விந்து கலாதி நமோ நமங்கிறா. நாதம்னா என்னன்ற அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறான். விந்து சுழலுகிற போது வருகிற ஒலிக்கு பெயர் நாதம். அடுத்தது நாத விந்து கலாதி நமோ நமங்கிறா. கலைனா என்ன? பௌர்ணமி நிலவு 16 கலை வளர்ந்தது அப்படிங்கிறா. பிறகு 15 கலை தேய்ந்தது அப்படிங்கிறா. வளர்வதும் தேய்வதுமாக இருப்பது கலை. பாருங்க, ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கல்லு போட்டீங்கன்னா வட்டம் வட்டம் வட்டமா சுழற்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு திரவ நிலையில் இருக்கிற ஒரு பொருளில் திடப்பொருள் வேகமாக நுழைகிற போது அது சுழற்சியை உண்டு பண்ணுகிறது. கருமுட்டையில இருக்கிற திரவத்துல விந்து அணு உள்ளே நுழைகிற போது அது சுழற்சிகளை ஏற்படுத்துகிறது. அந்த சுழற்சி அலை அலை அலையாக ஏற்படுகிறது. அந்த அலைக்கு பெயர் நாத விந்து கலை. இந்த கலை என்பதற்கு ஏற்கவே உங்கள் உடம்பு, உங்கள் அமைப்பு எல்லாமே ஏற்படும். அந்த கருவை ஏற்படுகிற போது, கரு உண்டாகிற போது. இப்ப நாதம் என்பது ஒலி, விந்து என்பது தகப்பனிடமிருந்து புறப்பட்டது. அது அந்த திரவத்தில் ஏற்படுத்துகிற போது ஏற்படுகிற அசைவுக்கு கலைன்னு பேரு. இந்த நாதம் விந்து கலை இவை மூன்றும் சேர்ந்து ஓம் என்ற ஒலியினை எழுப்புகின்றன. இந்த சுழற்சி ஏற்படுகிற போது ஏற்படுகிற ஒலி ஓம் என்ற ஒலி. இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றாரு சார். வாசித்து காணோனாதது,
பூசித்து கூடனாதது, வாய்விட்டு பேசோனாதது, விந்து நாத ஓசைக்கு தூரமானது. நாதம் விந்து இவை எழுப்புகின்ற அந்த ஓசை இருக்கு இல்லையா, அந்த ஓசைக்கும் அப்பாற்பட்டது. விந்து நாத ஓசைக்கு தூரமானது. இன்னொரு திருப்புகள்ல ஓதுவித்த நாதற்கு ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாள். ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாள். எது ஓரெழுத்து?